இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா முகலாய வம்சத்தின் அந்த அரசர்களோட அந்த இயற்பெயர்களும் அதற்கான பொருட்களும் நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல முகலாய வம்சத்தை தோற்றுவித்த பாபர், ஜஹருதீன் முகமது பாபர். இதற்கான பொருள் நம்பிக்கையை காப்பவர். அடுத்ததாக அவருடைய வாரிசான ஹுமாயூன். இதற்கான பொருள் அதிர்ஷ்டசாலி மற்றும் அல்லது நல்வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மூன்றாவதா தலைசிறந்த அரசரான அந்த அக்பர், அதாவது ஜலாலுதீன் முகமது அக்பர். இதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும்போது முழு நிலவை போன்று பிரகாசிக்க கூடியவர் என்ற பொருள். அதற்கு அவருடைய வாசனை ஜஹாங்கீர், அதாவது அவருடைய இயற்பெயர் சலீம். இதற்கான பொருள் என்ன பார்க்கும்போது நம்பிக்கை கைப்பற்றியவர் என்ற அதுக்கு பொருள். அடுத்து அவருடைய வாரிசான ஷாஜகான், அதாவது குர்ரம். இது அந்த குர்ரம் என்பதன் பொருள் என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா உலக இறையாண்மையாளர் அல்லது உலகின் அரசன் என்று பொருள். இதுக்கு தவிர சில முக்கிய பேர் இருக்கும். கட்டிடக்கலையின் பொறியாளர், பேரரசர், இளவரசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நான்காவது அடுத்ததான் முக்கிய அரசர் அவுரங்கசீப், இறுதி அரசர். ஸோ அந்த அவுரங்கசீப்போட இயற்பெயர் போது நம்ம ஆலம் கீர் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கான பொருள் உலகினை வெல்பவர். இதை தவிர என்னன்னா நூர்ஜஹானின் இயற்பெயர் மெகரோனிசா, உலகின் ஒளி. நூறு மஹால் என்பது அரண்மனையின் பேரொளி அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கும், பெண்மையின் சூரியன். இதை தவிர மும்தாஜின் இயற்பெயராக ஹஜ்மின் வானு பேகம் என அழைப்போம் நம்ம. நன்றி.